மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிக்கிறது தான் பிக்கெஸ்ட் அவார்டு. ஜாம்பவான்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்தியாவின் முதல் குரல் விருது மேடை ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் விவோ பிளாக்ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 இப்பொழுதே காணுங்கள் BS வேல்யூ OTT ஆப்பில். ஃபன்னான எபிசோடு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி. நம்முடைய மெஸ்லீஸ் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. ரூல் நம்பர் 1, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு வைக்கும்போது ஃபுல் டப்பாக க்ளீனாக இருக்கணும். நம்பர் 2, நீங்கள் எங்கேயும் ஒதுக்கி வச்சுக்கக்கூடாது. ஓகே, யார் ஃபஸ்ட்டு 3 பேர் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்க தான் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக போகிறீங்க. 4th வர்றவங்க டான்ஸ் ஆடணும். டான்ஸுக்காக ஆசைப்படாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யும். ஓகே, your time starts now. சசி தேவி அவர்கள் வீட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்காங்க. இது ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி தெரியல, களி சாப்பிட்ட மாதிரி பக்கு 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 பக்கு. அங்கே வர நம்ம ஐஸ்கிரீம்காரங்களே மிரண்டு போயிருக்காங்க. சாதாரண மால் இப்படி சாப்பிட்றது இல்லை. டப்பாவை காணுங்க, உள்ளே போட்டு கொட்டிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சசி தேவி அவர்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். 2வதாக தீபா வெங்கட் அவர்கள் வந்திருக்காங்க. 3ஆம் இடத்துக்கு பயங்கரமான போட்டி நடைபெற்றது. கல்பனா அவர்களுக்கும் சீனா அவர்கள் ஒரு செகண்ட் முன்னாடி கப்பா கீழே வச்சுருந்துருக்காங்க. விபி மேம், என்ன நடந்துச்சு மேடம்? இல்லை, நீங்கள் கோச்சிட்டு பின்னாடிலாம் திரும்பி நின்று சாப்பிட்டீங்க, சாப்பிட முடியல. சூப்பர். பட் அவங்க ட்ரைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல். Only on BS value.